இது வரைக்கும் நீங்க எந்த முதலமைச்சர் வேணாலும் பாருங்க, இந்திய வானிலை ஆய்வு மையத்தை சொல்ல மாட்டாங்க. அது கனமழை, மித கனமழை, ஏன்னா தொடர் மழை இதுதான் சொல்லுவாங்க. சென்டிமீட்டர்ன்றது பெய்ந்ததுக்கு அப்புறம், மழை பெஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. இவர் இந்த மாதிரி சொல்றதுன்றது ஒரு 10ஆம் பசிலித்தனமா அவருடைய நிர்வாக திறமையின்மையை தான் இதை வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டும். சார், அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாலுமே இந்த பொதுக்குழுல பெருசா கண்டிச்சு பேசல, பாஜகவினுடைய செயல்பாடுகள்லாம் எதுவுமே கண்டிக்கல. இந்த வடகிழக்கு பருவமழையில மக்கள் பாதிப்புக்கு உடனடியா நிதி வழங்கணும் அப்படின்றத தீர்மானம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு தான் வலியுறுத்தி இருக்கிறோம். அவங்களுக்கு உடனடியா மத்திய அரசுல இருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த நிவாரணம் கிடைச்சாதான் இந்த மக்களை துயரத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும். மாநில அரசு கையாளாகாம இருக்குது. அதனால இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுல ஒரு முக்கியமான தீர்மானமா அந்த தீர்மானம் அமைஞ்சிருக்குது. பாஜக எதிரான கண்டனங்கள் தெரிவிச்சாலும் கூட பின்புறத்துல பாஜக கூட்டணி தான் இருக்காங்கன்னு தொடர்ந்து எங்க பொதுச் செயலாளர் இதுல தெளிவா சொல்லியிருக்கிறார். ரொம்ப தெளிவா ஆணித்தனமா கூட்டணி குறித்து பொதுச் செயலாளர் சொன்னதுதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. அதுதான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. ஏற்கனவே 2,02,00,000 மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறாரு. பொதுச் செயலாளருடைய முதல் கையெழுத்து, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கையெழுத்து. அதற்கு பிறகு பூத் கமிட்டி 234 தொகுதிகளிலும் 68,000க்கு மேற்பட்ட அந்த பூத்துகள்ல பூத் கமிட்டியில பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை பொறுப்பாளர்கள், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் இதெல்லாம் அமைச்சு குழுக்களை அமைச்சிருக்கிறோம். அவங்க ஒரு 19 பேர், இவங்க 25 பேர் 69 பேர் ஒரு பூத் கமிட்டிக்கு. அந்த அடிப்படை கட்டமைப்பில் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா. வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு கட்டமைப்பு கிடையாது. ஓபிஎஸ் இல்லாத நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள்ல பின்னடைவா இருக்குமா சார்? நாங்க புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை தான் முன்னிறுத்தி தேர்தலுக்கு நாங்க களம் காண்றோம். கடந்த அம்மா மறைவுக்கு பிறகும் புரட்சி தமிழரை தான் நாங்கள் முன்னிறுத்தி இன்றைக்கு களம் காண்கின்றோம். இப்போது இன்னும் கட்டமைகளை வலிமைப்படுத்தி வலிமை உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இங்க இருக்கக்கூடிய கலைகள் எல்லாம் நீக்கிட்டு இங்க நெற்பயிர்கள் விளைஞ்சது, கதிர்மணிகள் தயாரா இருக்குது. அதை கொண்டு வருகிற பணிகள்லாம் இப்ப பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க, இங்க வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாங்க, அறிவுரைகள் கொடுத்திருக்கிறாங்க, வேண்டுகோளா கொடுத்திருக்கிறாங்க, கட்டளையா சொல்லியிருக்கிறாங்க. அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோடி தொண்டர்களும் அது களத்துல நிச்சயமா வெற்றி கனியை பறித்து கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியோடு புரட்சி தமிழரிடத்துல ஒப்படைக்கக்கூடிய அந்த பணிகள் சூளுரையோடு தான் இன்னைக்கு ஒவ்வொரு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினரும் வெளியே போயிட்டு இருக்காங்க. ஆமா, அதனாலதானே இப்ப ஒவ்வொருத்தரும் நீங்க எழுச்சி பாத்தீங்கல்ல, பொதுக்குழுல இருக்கக்கூடிய எழுச்சி, உற்சாகம், நம்பிக்கை இதெல்லாம் கலைகள் நீக்கினதுனாலதான் இப்ப ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியில அம்மாவிற்கு பிறகு புரட்சி தலைவருக்கு பிறகு அவர்களுடைய மறு வடிவமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை கிளைக்கழக செயலாளர்கள் இருந்து ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர்கழக செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக ஒருமனதாக அவரை தேர்வு செய்து முதல் பொதுக்குழு இந்த பொதுக்குழு. அதுல ஒரு புதிய நம்பிக்கை எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நேர தேர்தல் களத்துக்கு போறோம். புரட்சி தமிழர் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பிறக்கிற ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய வெற்றி சரித்திரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே தான் நாங்களும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற 40 தொகுதியில சுற்றுப்பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பொதுச் செயலாளர் இப்பதான பொதுக்குழு முடிஞ்சிருக்குது, இப்ப என்ன மாதிரி தானே சொல்லுவாங்க. நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு கேக்குறீங்க. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.